ஜெயலட்சுமி மேம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நான் ஆல்ரெடி உங்க கிளாஸ் நான் எல்லா கிளாஸுமே நான் அடிப்படை முத சேரும் போது ரொம்ப பயமா இருந்தது சேர்றதுக்கு. ஆனா சரி நம்ம சேரணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்ந்துட்டேன். அது சேர்ந்ததுல இருந்து நீங்க போட்ட எல்லா கிளாஸும் ஆல்ரெடி நான் சேர்ந்துட்டேன் சார். இனி நீங்க புதுசா போட்ட கிளாஸ் மட்டும்தான் நான் இன்னும் சேரவே இல்லை. இப்ப நான் கொஞ்சம் ஜாதகம் ஒரு 5 பேர்த்துக்கு நான் பார்த்தேன். இப்ப நீங்க கிளாஸ் முதுநிலை முடிச்சிட்டு தான் நான் இதை நான் பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். நான் 5 பேருக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நான் பணம் வெளியே கொடுத்துருக்கேன், எவ்வளவு பணம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் டக்குன்னு நான் ஜாமக்கோல் பார்த்துட்டு நீங்க ஒரு 45 லட்சமா எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. அவங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம கரெக்டா சொல்லிட்டோம் சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த டிகிரியை வச்சு கரெக்டா அதை நான் சொன்னேன். அப்போ கரெக்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒருத்தவங்க எனக்கு குழந்தை இருக்குதா அப்படின்னு ஜாமக்கோல்ல பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்களே அப்படின்னு. ஆமா அப்படின்னாங்க. அப்ப நீங்க சொல்லி கொடுத்த அந்த ஜாமக்கோல் குரு அங்க இருக்கிறாரு. அப்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒருத்தவங்க ஜாதகமே இல்ல அப்படி நோட்டே இல்ல அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்ப நீங்க எனக்கு கத்து கொடுத்த அந்த தாலாட்டு பிரசன் நீங்க ஒரு கட்டம் போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கட்டம் போட்டாங்க. அதை வச்சு சொல்லும் போது ஆமா அப்படிதான் இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நீங்க நீங்க எங்களுக்கு 27 வகை பிரசன்னம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி ஒரு 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அது மூலமாவும் அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படி சொல்லும் போது அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் நான் அஷ்டவர்க்கம் படித்தேன். நான் வந்தோடனே ஜாதக நோட்டு பார்க்க எதை பார்க்கறேன்னு ஃபர்ஸ்ட் அஷ்டவர்க்கத்தை பார்த்து அது மூலமா சொல்லும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எண்கணிதம் படிச்சதுன்னா அவங்க பேர் என்னன்னு கேட்டோடனே நீங்க எல்லாமே அவங்க எல்லாமே நீங்க ஓப்பனா அப்ப அதை பத்தி கேட்கும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் படிச்ச ஒவ்வொரு கிளாஸையும் நம்ம ஒவ்வொன்றையும் அது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த் கேட்கறது. அப்புறம் திதியோக கரணம் படிச்சேன். அப்போ என்ன திதியில பிறந்திருக்கிறாங்க, அவங்க என்ன கரணம் என்ன யோகத்துல பிறந்திருக்காங்க. அப்ப அதை பத்தி நான் இது சொல்லும் போது நீங்க இப்படிதான் இருப்பீங்க, நீங்க இந்த மாதிரிதான் இருக்கீங்க அப்படி சொல்லும் போது ஆமா நான் அந்த மாதிரிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எந்த பாவகம் திரிசூனி எது ஆயிருக்கு அப்படின்ற போது அது எங்க போய் உட்கார்ந்துருக்கு, அப்ப இந்த பாவகம் உங்களுக்கு பாதிச்சிருக்கு, அப்ப இதனால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா அப்படி கேக்குறீங்க. அப்போ நம்ம ஆப்ல அதுக்கான கோயில் இருக்கு, அதுக்கான ரெஃப்ளெக்ஷன் நம்ம கொடுக்கும் போது அது கரெக்டா இருக்குது. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கு, இவ்வளவு லாங்கெல்லாம் நாங்க போனதே இல்லை, பக்கத்துல இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க சார். இல்லைங்க இது உங்களுக்கான கோயில், நீங்க அங்கதான் போயே ஆகணும் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார். இப்ப இனி போற 2-3 கிளாஸ் தான் நான் இன்னும் அட்டன் பண்ணணும். இன்னமும் உங்களோட இதை நான் எப்ப ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி நான் உங்களை நினைச்சுக்குவேன். நீங்க தான் சொல்றீங்க, ஏன்னா எங்க 9ஆம் இடம் குருனால நீங்க தான் என்னல இருந்து சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதவே நான் ஃபாலோ பண்ணிட்டு அதவே நான் கரெக்டா சொல்லும் போது ஓரளவு அது கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சூப்பர் மேம், கண்டிப்பா பண்ண சொல்லிருவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் எங்க கேட்டாங்க சார், என் கோயில் திருவிழா கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு, கும்பாபிஷேகம் நடக்குமா அப்படின்னு இப்ப பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டாங்க திடீர்னு. அப்புறம் நான் பார்த்தேன், அந்த வீட்டு அதிபதி கும்ப வீட்டுல இருந்தாங்க. இங்க சுக்கிரன் ஆஞ்சநேயப்பா பெரிய பொருள் செலவுல அந்த கும்பாபிஷேகம் நடக்கும். ஆனா உள்ள ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்க அவங்க ரெடி சொல்லிட்டாங்கன்னா நடந்துரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எங்க அப்பா போன் பண்ணாங்க, கும்பாபிஷேகம் அந்த 4 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த இப்ப வர்ற புதன்கிழமை கும்பாபிஷேகம் சார். அப்ப சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சார். அதுக்கு நீங்க சொன்ன அந்த ஜாமக்கோல் பிரசனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சூப்பர்மா, சூப்பர், வாழ்த்துக்கள். பள்ளிப்பாளையம் ஜோதிடர் திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி BTech FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர் 958585151009. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. செல் நம்பர் 6380641574.